ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்துங்க தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இது 350 கிராம் வரும். அதே பவுல்லங்க 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது 700 கிராம் அளவுங்க. அதே பவுல் அளவுலங்க இங்கே பாருங்கள், ஒரு பவுல் நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேங்க. 1/2 லிட்டர் நெய் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரேவில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இதை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்குங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். பற்ற வச்சுட்டேங்க. மேலேங்க ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம சர்க்கரை இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை இந்த அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சலிச்சிக்கலாம். கடலை மாவெல்லாம் நான் எல்லாம் சலித்து எடுத்துக்கிட்டேங்க. மாவெல்லாம் நைஸாக இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த கடலை மாவில் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இதை நான் விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறேங்க. கடலை மாவை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. சர்க்கரை பாகை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை பாகு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க. சர்க்கரை பாகுங்க இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் போட்டுக்கலாம். மாவு போட்டதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாவு போட்டதும் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கலந்துக்கலாம். திரும்பி நெய் போட்டிருக்கேங்க, நல்லா கலந்துக்கலாம். திரும்பி நெய் போட்டிருக்கேங்க, மறுபடியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. போட்ட நெய்யெல்லாம் இழுத்துக்குச்சிங்க, நான் மறுபடியும் நெய் போடுறேன். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. போட்ட நெய்யெல்லாம் இழுத்துக்குச்சிங்க, நாம் மறுபடியும் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே திரண்டு வருதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். விடாமல் இப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. பபுள்ஸ் எல்லாம் வருதுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். மீதி இருக்கிற நெய் ஆயில் எல்லாம் ஊற்றிட்டேங்க. இதில் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் திரண்டு வந்துடுச்சிங்க. கடலை மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருதுங்க. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் கடலை மாவு நல்லா அப்படியே திரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ரெடியான மைசூர் பாக்கை இதில் போட்டுக்கலாங்க. இந்த ட்ரேயில் போட்ட உடனேங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிட்டிங்கன்னா கீழே அந்த பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது கரெக்டாகிடும். எல்லாத்தையும் சமப்படுத்திட்டேங்க. இது ஒரு 2 மணி நேரம் இதை ஆறட்டோங்க. பாருங்கள், மைசூர் பாக்கு ஆறி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக இதில் கோடு போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள் எப்படி நைஸாக உள்ளுக்குள்ளார இறங்குது. இந்த மாதிரிங்க ஒரு ஸ்கேல் வச்சு இப்படியில் நம்ம கத்தியில் அப்படியே கட் பண்ணோம்னா அப்படியே நைஸாக உள்ளர இறங்கிடுங்க. மைசூர் பாக்கெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. மைசூர் பாக் ட்ரே நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கமுத்தி விட்டுட்டேங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோடு போட்ட அந்த லைன்லேயேங்க இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள்,
மறுபடியும் நம்ம இந்த இதில் வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். குறுக்கில் நம்ம போடணும். பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், மைசூர் பாக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எப்படி வருது பாருங்கள். மைசூர் பாக்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேங்க. 150 கிராம் வந்து நம்ம கடலை மாவு எடுத்திருந்தோங்க. எப்படியும் பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு இப்போ 1 கிலோ அளவுக்கு நமக்கு மைசூர் பாக்கு வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு தீபாவளி ஸ்வீட் வந்துங்க மைசூர் பாக்கு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.